வணக்கம், வெல்கம் டு மை ஃபிசிக்ஸ் சர்ச் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நீட் ஃபிசிக்ஸில் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துட்ருக்கிறது ரொட்டேஷனல் மோஷன். லாஸ்ட் வீடியோவில் ரொட்டேஷனல் மோஷனில் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணோம். அதே டாபிக் தான் இப்போவும் பார்க்க போகிறோம். ரொட்டேஷனல் மோஷனில் இன்னும் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஃபார் நீட் ஃபிசிக்ஸ் இஸ் கோயிங் ஆன். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஜூன் 7th ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே டிலே பண்ண வேணாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம். இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயரில் நீட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா, நீட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். எ டிஸ்க் அண்ட் அ ஸ்பியர் ஆஃப் சேம் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. டிஸ்க்கு, ஸ்பியர், சேம் ரேடியஸ் பட் டிஃப்ரெண்ட் மாசஸ், ரோல் ஆஃப் ஆன் டூ இன்க்ளைன்டு பிளேன்ஸ் ஆஃப் சேம் ஆல்டிடியூட் அண்ட் லென்த். ஓகேயா, விச் ஒன் ஆஃப் த டூ ஆப்ஜெக்ட்ஸ் கெட்ஸ் டு த பாட்டம் ஆஃப் த பிளேன் ஃபஸ்ட். ஓகே, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ரெண்டு பிளேன், இன்க்ளைன்டு பிளேன், டூ இன்க்ளைன்டு பிளேன், ரெண்டும் சேம் ஆல்டிடியூட்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆல்டிடியூடோ, இது என்ன ஹைட்டோ அதே ஹைட். ஓகேயா, ஸோ சேம் ஆல்டிடியூட் அண்டு லென்த்து அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஹைட்டும் சேம், இந்த லென்த்தும் சேம். ஓகேயா, ரைட். அப்போ இந்த ஆங்கிள் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஒன்றில் வந்து என்னது டிஸ்க்கு, ஒன்று வந்து டிஸ்க்கு ரோல் ஆகுது, டிஸ்க். ஓகேயா, இட்ஸ் எ டிஸ்க். இன்னொன்றில் வந்து என்னென்னா ஸ்பியர், ஒரு ஸ்பியர் ரோல் ஆகுது. ஓகே, கீழே வருது. இது ரெண்டில் எது வந்து ஃபஸ்ட்டு வரும்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இந்த டிஸ்கோட ரேடியஸ் ஆர், ஸ்பியரோட ரேடியஸும் ஆர் தான், ரெண்டும் சேம் ரேடியஸ். ஆனால் மாஸ் வேறு. இதோட மாஸ் வேறு, M1 வச்சுக்குவோம். இதோட மாஸ் வந்து M2ன்னு வச்சுக்குவோம். ரெண்டும் மாஸ் டிஃப்ரெண்ட். இது 1 kg இது 2 kg இருக்கலாம், அந்த மாதிரி. இல்லை இது 2 kg இது 1 kg இருக்கலாம். மாஸ் டிஃப்ரெண்ட் பட் ரேடியஸ் சேம்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன கொஸ்டின்னா ரெண்டில் எது ஃபஸ்ட்டு பாட்டத்தை ரீச் பண்ணோம், பிளேனோட இன்க்ளைன்டு பிளேனோட பாட்டத்தை எது ஃபஸ்ட் ரீச் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ஓகேயா, ஸோ இங்கே நமக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா ரோலிங் மோஷன் தான். ரோலிங் மோஷன், ரோலிங். என்ன ரோலிங் மோஷன்? ரோலிங் மோஷனா என்னது? பியூர் ரோலிங் அப்படின்னா என்னது நம்ம படிச்சிருக்கோம். ரோலிங் அப்படின்னா இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் என்னது ரொட்டேஷன் அண்டு ட்ரான்ஸ்லேஷன். ரொட்டேஷனல் மோஷனும் ட்ரான்ஸ்லேஷன் மோஷனும் சைமல்டேனியஸாக நடந்ததுன்னா தட் இஸ் ரோலிங். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா மோஷன் ஆஃப் வீல் ஆஃப் அ ரன்னிங் வெஹிக்கிள் சொல்லலாம். எந்த ரன்னிங் வெஹிக்கிளோட வீலோட மோஷனையும் நம்ம என்ன சொல்லலாம்? ரோலிங் மோஷன் சொல்லலாம் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளாக சைக்கிள் எடுத்துகிட்டால் சைக்கிள் மூவ் ஆகிறப்ப என்னது வீல் வந்து ரொட்டேட்டும் ஆகும், சைமல்டேனியஸாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஸோ ட்ரான்ஸ்லேட்டரி மோஷன் ப்ளஸ் ரொட்டேட்டரி மோஷன், அதோட காம்பினேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரோலிங் மோஷன் சொல்கிறோம். இப்போ ரோலிங் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன்க்ளைன்டு பிளேன், அதில் ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து நிறைய படிச்சிருக்கோம், நிறைய ஃபார்முலாஸ்லாம் டெரைவ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் டெரிவேஷன் பார்க்க போகிறதுல இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, அதை எப்படி அப்ளை பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இன்க்ளைன்டு பிளேன், ரோலிங் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன் இன்க்ளைன்டு பிளேன், அதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா எது சீக்கிரம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ டைம் கண்டுபிடிக்கணும். டைம் ஆஃப் ஃபாலிங், டைம் ஆஃப் ரோலிங், அதுதான் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸை முதல்ல யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரோலிங் மோஷனில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா, ஆக்சலரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்னது ஆக்சலரேஷனுக்கு அப்படின்னா தட் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆன் அ இன்க்ளைன்டு பிளேன். என்ன ஃபார்முலா அப்படின்னா A ஈக்குவல் டு, ஓகே, ஆக்சலரேஷன் ஃபார்முலா வந்து g sin theta by 1 plus k squared by r squared. நல்லா பாருங்க, 1 plus k squared by r squared. இது வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, அதுக்கு இந்த ஃபார்முலா. இது டெரிவேஷன் இருக்குது. இப்போ நான் டெரிவேஷன்லாம் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ டெரிவேஷன்லாம் ஒன்றும் பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த ஃபார்முலா வந்து தெரியணும் நமக்கு. ஓகேயா, இதுக்கு டெரிவேஷன் இருக்குது, ரைட். இது வந்து ஆக்சலரேஷன். நமக்கு என்ன வேணும்? எது சீக்கிரம் வரும்னு கேட்குறாங்க. அப்போ டைம் வேணும்.
டைம் ஆஃப் ஃபாலிங் வந்து நமக்கு வேணும், டைம் ஆஃப் ரோலிங் வந்து தெரியணும் இல்லையா. அப்போ இதுலேருந்து டைம் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா நமக்கு வந்து என்னது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான். என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். இது S = ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர்ட், இது கூட எடுத்துக்கலாம். ஓகேயா. இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா ரோல் ஆகிறப்ப யூனா எஸ்ன்னா என்னது இந்த 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 டிஸ்டன்ஸ், இதுதான் எஸ், இது வந்து சேம். ஓகே. யூனா இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியலாக இங்கேருந்து ரோல் ஆக ஸ்டார்ட் பண்ணுறப்ப இனிஷியலாக அதோட ஸ்பீட் என்னது, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே 0. அப்போ இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். அப்போ S = 0 × t ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர், இந்த டேர்ம் 0 ஆயிரும். எனக்கு என்ன வேணும், t தான் வேணும். அப்போ என்ன வரும், இதிலிருந்து பாருங்கள், இந்த ஃபார்முலாவிலேருந்து நான் கொஸ்டினை எரேஸ் பண்ணிக்கிறேன். இதில் என்ன சொன்னாங்கன்னா ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து போத் த ஸ்பியர் அண்ட் டிஸ்க் வில் ரீச் அட் த சேம் டைம். both the objects reach at the same time. ஓகே. இது ஃபஸ்ட் ஆப்ஷன், ரைட். இப்போ இதிலேருந்து டி ஸ்கொயர்டு ஈக்குவல் என்ன வரும், டி ஸ்கொயர்டு ஈக்குவல் அதை மட்டும் வச்சுக்கோங்க, கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 2s/aன்னு வந்துருமா, 2s/a. ஓகே, 2s/a அப்படின்னு வரும். ஓகே. அப்போ டி ஈக்குவல் இதிலேருந்து என்ன பண்ணலாம், √2s/a இதுதான். ஸோ அப்போ ஏ தெரிஞ்சதுன்னா இந்த ரோலிங் மோஷனில் ரோலிங் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன் இன்க்ளைன்டு பிளேனில் ஏ தெரிஞ்சதுன்னா அதிலேருந்து நீங்கள் டைம் ஆஃப் ரோலிங் கண்டுபிடிச்சிக்கலாம். டி ஈக்குவல் என்ன வரும், டி ஈக்குவல் இதிலேருந்து √2 பாருங்கள் 2 × s, எஸ்ங்கிறது இந்த லென்த்து. ஓகே. ஸோ s / a வேல்யூ என்னது பாருங்கள், என்ன இருக்குது, g sin θ. ஸோ g sin θ / என்ன வரும், 1/k², 1 + k²/r², அது மேலே வந்துடுமா. அப்போது 1 + k²/r². இதுதான் டைம் ஆஃப் ரோலிங். இந்த ஃபார்முலா தான் நமக்கு தேவை, இது தேவையில்லை, இதிலேருந்து இதை கொண்டு வந்துக்கிட்டோம். இல்லை இதே டைரெக்டாக தெரிஞ்சதுனாலும் ஓகேங்களா, ரைட். இப்போ இதை அப்ளை பண்ண போகிறோம், இங்கே ரெண்டு கேஸ்க்கும் அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்ப்போம். எஸ்ன்னா சேம், நல்லா பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டும் சேம்னு சொல்லியாச்சு, லென்த்து சேம்னு சொன்னாங்க, இன்க்ளைன் பிளேன் லென்த்து சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இதை எடுத்துடலாம், நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குவோம். எஸ்ஸை விட்டுருவோம், 2 கான்ஸ்டன்ட் விட்டுடலாம். ஜி ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி அதை விட்டுருவோம். சைன் தீட்டா இந்த இன்க்ளைன்டு பிளேன் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இருக்குல்ல, இது ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கும், அதனால் இதையும் நம்ம எடுத்துடலாம். அப்போ நமக்கு என்ன தேவைங்க அப்படின்னா இந்த வேல்யூ தான். அப்போ டி ஈக்குவல் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், √1 + k²/r². இதுதான் இங்கே வேரியபிள், இது மட்டும் இருந்தால் போதும், ஏன்னா மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால, மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட். ஓகே. இப்போ இது வந்து டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட், இந்த கேங்கிறது என்னது, வாட் இஸ் கேங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், கேங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஓகே. நான் இந்த இங்கே உள்ளதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கே இஸ் என்னது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இப்போ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா என்ன நம்மளுக்கு தெரியும், என்னென்னா I = mk² அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். I = mk², மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ரோலிங் ஆப்ஜெக்ட், கேங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். அப்போ கே ஈக்குவல் என்ன எழுதலாம், இதிலேருந்து √I/m எழுதலாம். ஓகே. ஆர்கே ஈக்குவல் இன்னொரு ஃபார்முலா என்னென்னா √R1² + R2² + எக்ஸெட்ரா + Rn²/n சொல்லலாம். ரூட் மீன் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல் த பார்ட்டிகிள்ஸ் இன் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுதான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொல்கிறது, அப்படி சொல்லலாம். ஓகே, ரைட். இப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னா இன்னும் சிம்பிளாக டிஃபைன் பண்ணணும்னா என்ன சொல்லலாம், த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படி சொல்லலாம். ஒரு ஆப்ஜெக்ட் இது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இந்த இடத்துல இருக்கதா வச்சுக்கோம். இப்போ இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இது வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் இதுக்கும் இது சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு வச்சுக்கோம். இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்,
ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேன்னு சொல்கிறோம். ஓகே ரைட். ஸோ அது வந்து அதுதான் அந்த ஃபார்முலாவில் கேன்னு சொல்கிறோம். ரைட். ஓகே. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா அந்த k/r அதுக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இது ஸ்பியருக்கு ஒரு வேல்யூ இருக்குது, டிஸ்க்குக்கு ஒரு வேல்யூ இருக்குது, சிலிண்டருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இது k/r ரேஷியோ. அது வந்து நமக்கு வந்து டிஸ்க்குக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் டிஸ்க்குக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஃபார் டிஸ்க்குக்கு k²/r², இதோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 1/2. டிஸ்க்குக்கு 1/2. ஓகேயா. அதே வந்து ஸ்பியருக்கு எடுத்துக்கிட்டான் ஃபார் ஸ்பியருக்கு எடுத்துக்கிட்டால் இந்த k²/r² வேல்யூ வந்து நமக்கு 2/5. ஓகேயா. இது ஒரு டேபிள் இருக்குது, 2/5 இது தெரியணும். டிஸ்க்குக்கு k²/r² வேல்யூ 1/2, k²/r² வேல்யூ ஃபார் ஸ்பியர் வந்து 2/5. இதை இங்கே கம்பேர் பண்ணுங்க. இப்போ ஃபார் இங்கே எடுத்துக்கோமே ஃபார் டிஸ்க்கு டிடின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்முலா தான் இப்போ நமக்கு தேவை. இதை வச்சு தான் நம்ம வந்து எது குயிக்காக வருங்கிறத சொல்ல முடியும். இப்போ டிடி = √1 ப்ளஸ் என்னது k²/r² ஃபார் டிஸ்க்குக்கு, இது டிஸ்க்குன்னு சொல்லியிருக்கேன். டி ஃபார் டிஸ்க்குக்கு என்ன k²/r² வேல்யூ 1/2வா. அப்போ எவ்வளோ வரும் இதோட வேல்யூ √1 + 1/2 3/2. 3/2 = √1.5 அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு டி ஃபார் ஸ்பியர், எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பியர். ரைட். டிஎஸ் இதே ஃபார்முலாவில் 1 + k²/r². என்னது ஸ்பியருக்கு k²/r² என்ன சொல்லியிருக்கேன் 2/5. அப்போ 2/5. ஓகே. 2/5 = எவ்வளோ வரும் இதோட வேல்யூ 7/5ன்னு வருமா. 7/5னா எவ்வளோ எவ்வளோ வரும் 1.4ன்னு வரும். 1.4. ஓகேங்களா. அப்போ எது பாருங்க, இதுதான் டைம் ஆஃப் ரோலிங் ஃபார் டிஸ்க்குக்கு வந்து √1.5, டைம் ஆஃப் ரோலிங் ஃபார் ஸ்பியர் வந்து √1.4. அப்போ எது கம்மி டிஎஸ் தானே கம்மி. இது √1.4, இது √1.5. அப்போ டிஎஸ் இஸ் லெஸ் தேன் டிடி அப்படின்னா எது குயிக்காக வரும். ஸ்பியருக்கு வந்து டைம் ஆஃப் ரோலிங் வந்து கம்மி. அப்போ இதுதான் குயிக்காக வரும். அப்போ என்ன ஆன்சர் வரும் ஸ்பியர். இதுதான் ஆன்சர். இப்போ ஸ்பியர் தான் குயிக்காக வந்து பாட்டத்தை ரீச் பண்ணும். அவ்வளோதான். ஸோ நமக்கு இங்கே வந்து இந்த ஃபார்முலா தெரியணும். டைம் ஆஃப் ரோலிங் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் என்ன ஃபார்முலா இது தெரியணும். k/r² ரேஷியோ வந்து டிஸ்க்குக்கு என்ன ஸ்பியருக்கு என்னன்னு தெரியணும். இது தெரிஞ்சதுன்னா சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இது மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோவில். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரீச் ஆகட்டும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரீச் ஆகட்டும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகட்டும். ஓகே. தேங்க்யூ.